I have so many friends and I love them so much. Do you have so many friends and do you love them so much? என்னடா சம்பந்தமே இல்லாம friends இருக்காங்களா friends புடிக்குமானலாம் கேக்குறேன்னு பாக்குறீங்களா? This video is not about having friends or loving them. This video is about many and much. என்னோட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட பர்சனலா கேட்டிருக்கிற ஒரு டவுட் many and much ஓட differences இதை எங்க யூஸ் பண்ணணும் இது ரெண்டுமே interchangeable அப்படின்னு. So I thought to sort this out. Welcome to yet another informative session from English Partner with me Shaz. Many and much are the two words that are used to express the quantity of any noun. First, many பத்தி பார்ப்போம். Say for example, உங்களுக்கு நிறைய friends இருக்காங்க. நான் first time உங்ககிட்ட கேட்டேன் ஞாபகம் இருக்கா? How many friends do you have? உங்களுக்கு நிறைய friends இருக்கலாம். 5 friends இருக்கலாம், 10 friends இருக்கலாம், 100 friends இருக்கலாம். ஆனா ஏன் நான் how many friends do you have அப்படின்னு கேட்டேன். ஏன் அங்க நான் many யூஸ் பண்ணேன் அப்படி நீங்க யோசிச்சீங்களா? Because friends are countable. So that's the point. எந்த விஷயமெல்லாம் உங்களால் எண்ண முடியுமோ அது பொருட்களாக இருக்கலாம் நபர்களாக இருக்கலாம் எதெல்லாம் உங்களால் எண்ண முடியுமோ அதாவது கவுண்ட் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் நீங்கள் மெனி தான் யூஸ் பண்ணணும். Now let's get into the second word அதாவது much. இந்த மச்ங்கிற வேர்டு எங்கே நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்ப்போமா? உங்களால் கவுண்ட் பண்ண முடியாத விஷயங்களை பற்றி பேசுறதுக்கு நீங்கள் மச் யூஸ் பண்ணலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபீலிங்ஸ் உணர்வுகள் இது எதுவுமே நீங்கள் கவுண்ட் பண்ண முடியாது. ஆனால் அதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவீங்க அதோட குவான்டிட்டி எப்படி நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணுவீங்க அங்கே நீங்கள் மச் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். லவ்ங்கிறது ஒரு ஃபீலிங் ஒரு உணர்வு அது உங்களால் கவுண்ட் பண்ண முடியாது இல்லைங்களா? அதனால தான் அங்கே நம்ம மச் யூஸ் பண்ணுறோம். ஐ லவ் யூ ஸோ மெனி அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம் இல்லைங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அண்ட் இன்னொரு இன்ஸ்டன்ஸ் பாருங்கள், தண்ணி இல்லாட்டி எனி அதர் லிக்விட் தண்ணியாக இருக்கலாம் டீயாக இருக்கலாம் காஃபியாக இருக்கலாம் இது உங்களால் எண்ண முடியாது அங்கேயும் நீங்கள் மச் தான் யூஸ் பண்ணணும். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம், நான் நேற்றுக்கு ஒரு கஃபே போனேனே அங்கே நான் 2 காஃபி கொடுங்கன்னு ஆர்டர் பண்ணினேன் அது மட்டும் எப்படி என்னால் கவுண்ட் பண்ண முடிஞ்சது அப்படின்னு. கரெக்டாக அங்கே நீங்கள் எது ஆர்டர் பண்ணியிருப்பீங்கன்னு யோசிங்க. நீங்கள் 2 காஃபின்னு எதை மீன் பண்ணியிருப்பீங்க? 2 கப்ஸ் ஆஃப் காஃபியை மீன் பண்ணியிருப்பீங்க. அதனால தான் அங்கே நம்ம வந்து 2 கப் அப்படின்னு நம்மளால் கவுண்ட் பண்ண முடிஞ்சது. இப்போ உங்களுக்கு மச் அண்ட் மெனி இந்த 2 வேர்ட்ஸோட டவுட்ஸ் கிளியர் ஆயிருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் இனிமேல் இதை நீங்கள் இன்டர்சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ண மாட்டீங்கன்னு நம்புகிறேன். சரி, இன்டர்சேஞ்ச் தான் பண்ண முடியாது, இந்த 2 வேர்ட்ஸை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் வேர்டு இருக்கா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா இருக்குது. அந்த வேர்ட் தான் a lot. இந்த a lot அப்படிங்கிற வேர்டை நம்ம மச்சுக்கு பதிலாகவும் மெனிக்கு பதிலாகவும் யூஸ் பண்ணலாம். அதாவது கவுண்ட் பண்ண முடிஞ்ச விஷயத்துக்கு பதிலாகவும் கவுண்ட் பண்ண முடியாத விஷயத்துக்கு பதிலாகவும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் a lot of friends, I love them a lot. இப்போ உங்களுக்கு many and much பற்றின டவுட்ஸ் அண்ட் கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் இனிமேல் much, many and a lot இதை நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள். I'll be back with another video. Until then, this is Shaz signing off.